എന്താ ഉണ്ടായേ? അല്ല സാർ ഇവര് சார் நாங்க வந்து ரிலீஸ் படத்துக்கு போயிருந்தோம் சார். இந்த ஆளு எங்க சீட் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா. சீட் கேப்ல கைய போட்டு பொம்பளை கிட்ட அசிங்க பண்றான் சார். என்னடா இப்படி பண்றேன்னு டீசென்ட்டா கேட்டேன். அது கேட்டப்போ இந்த ஆளு இங்க ஒரு அடி இங்க ஒரு மெதி பாக்கெட்ட கிழிச்சிட்டா சார். வலிக்குது சார். இங்க ஒரு அடி இங்க ஒரு மெதி வலிக்குது. படம் பார்க்க விடல சார். அவ்வளவுதான் சார். இவரங்க தியேட்டர். ஐயோ போய் சொல்றா சார். டேய் சொட்டே நீ தானே சீட்டுக்குள்ள கை போட்டு இங்க புடிச்ச. டேய் என்னடா பாக்குற? அங்க கிடக்குது பத்தலையா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா விட்டன ஒண்ணு. அப்பா ஹலோ. சார் 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 യെസ് സാർ. എന്താ ഇവരെ വെട്ടാക്കാൻ പറഞ്ഞു? ഉത്തരവ് വന്നോ? തിയേറ്ററിൽ നടത്തിയ കലാപ്രവർത്തനങ്ങൾക്ക് ഞാൻ സർട്ടിഫിക്കറ്റ് വല്ലതും തരണോ? വേണോ? ചെല്ലു ചെല്ലു. ഇത് തമിഴ്നാടല്ല, കേരളമാണ്. ഇവിടെ പൊണ്ടാട്ടിയും കൊണ്ട് സിനിമ കാണാൻ പോകുമ്പോ ഓർക്കണം. இல்ல இது என் பொண்டாட்டி இல்ல சார். பொண்டாட்டி அல்லே പിന്നെ? நாங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ഫ്രണ്ടാ? എത്ര വർഷമായി ഫ്രണ്ടായിട്ട്? ஒரு வருஷம் தான் ஆகுது சார். நாங்க வந்து ஒரே இடத்துல ஒரே மனசோட வேலை பார்க்கறோம். എന്നാ നിനക്ക് അവനെ കല്യാണം കഴിച്ചൂടെ? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. നേരത്തെ കല്യാണം കഴിഞ്ഞ? ஆமாங்க. നിന്റെ ഭർത്താവ് എവിടെ? நாட்டில பொள்ளாச்சியில இருக்காங்க சார். വീട് പൊള്ളാച്ചിയില്, കയ്യിലിരിപ്പ് ഹോളിവുഡില് അല്ലേ? ஐயோ சார் இது பாவம் சார். அவ பெரிய குடிகாரன். எவ்வளவு போட்டு மிதிப்பான். அம்மா നിങ്ങളുടെ ഭർത്താവ്? நாங்க பூஞ்சேரியில இருந்து மദ്രാஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு சேட்டா இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா? ராஜன் சேட்டா என்ன ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டான். அங்கதான் இவன் இருந்தான். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பர்மாக்கு ஓடிட்டோம். அங்கதான் எங்க கல்யாணம். ஓகே அம்மா போயிடுங்க போயிடுங்க. ரொம்ப நன்றி சார். போங்க. வேலு நீ மருதத்தை வீட்டுல விட்டுட்டு வந்துரு. நாங்க கிளம்புறோம். வாயா வா பரிமளம். என்னாடி என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த ரவுடி பசங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் முடி. ஆமா நீ எதுக்கு அங்க தனியா தங்கிட்டு இருக்க? எங்க கூட தங்கலாமே. அங்க லட்சுமி அக்கா, ஆண்டி அண்ணன், பரிமளம், அங்க எல்லாரும் ஒன்னா தான் தங்குறோம். இடம் பாக்கணுமா? நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் உண்மையே சொல்லாம போறேன். ஜோதி சார ஜோதி சார ദേ സോണി സാർ ദുബായിന്നാ. ഹലോ. മൊബൈൽ ഓഫ് ആക്കി വെച്ചിട്ട് എന്നാ ഉണ്ടാക്കുവാണ്? ഞാനൊന്ന് മയങ്ങിപ്പോയി. എന്താ കാര്യം? ഇപ്പൊ സൂര്യയുടെ ഭർത്താവ് മെഹബൂബ് എന്നെ വിളിച്ചിരുന്നു. ആ ജയമോഹൻ കാലത്ത് സിനിമ റിലീസ് ആവുന്ന ദിവസമാണെന്ന് പറഞ്ഞ് അവളെ കൊണ്ട് ഇറങ്ങിയിട്ടുണ്ട്. എവിടെയെങ്കിലും കൊത്തി കയറി മുമ്പ് 2 പൂശ് കൊടുത്ത് അവളെ വീട്ടിൽ കൊണ്ടാക്കി. ഓഹോ ഫുള്ളാണല്ലോ. അയ്യോ ഒരുപാട് കാറുണ്ട്. നോക്ക് എന്തൊരു ബൂസ്റ്റിംഗ് ഞാൻ തന്നിരിക്കുന്നെന്ന്. അവനൊരു കാര്യം ഞാൻ പറഞ്ഞേക്കാം. ഇനി കണ്ട സീരിയലൊക്കെ പോയി ചീള് വേഷം ചെയ്താണല്ലോ എന്റെ സ്വഭാവം മാറും.